Okay, so we will continue or start solving that problem. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நின்றுட்டு நான் பாலை த்ரோ பண்ணுறேன் ஒரு ஸ்டோனை நான் த்ரோ பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கேஸில் என்ன சொல்கிறாங்க, இதை விட 100% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஹைட்டை. அப்போது கரஸ்பாண்டிங்லி வாட் வில் பி த மொமெண்டம், அந்த மொமெண்டம் மட்டும் கேட்கல, சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we will find the first case when I am standing at a particular height and dropping this stone, the initial velocity will be 0 because நான் அப்படியே ட்ராப் பண்ணுறேன். Correct? There is no initial velocity. So at particular height இருக்கிறதுனால I can use the equations of motion v square plus 2gh, but once this stone reaching this ground it will have the momentum. U is equal to 0 ன்னு சொல்லியாச்சு. அப்போ v நமக்கு என்ன தெரிய போகுது, it is nothing but 2gh. momentum நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம், m times v ன்னு சொல்லாமா. இப்போ v க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், square root of 2gh. கரெக்ட். இப்போ நான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ட்வைஸ் த டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் மை நியூ மொமெண்டம் வில் பி m டைம்ஸ் v prime. v prime என்ன வரப்போகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. h prime என்ன வரப்போகுது, 2 times h. ஒத்துக்கிறீங்களா? ஸோ ஐ கேன் ரைட் 2 times h. ஸோ ஐ கேன் ரைட் ஆர் ரீஅரேஞ்ச் m, இதுலேருந்து இந்த 2வை வெளில எடுத்துறேன், ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகிடும், √2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 gh எழுதலாமா. இப்போ இது என்ன குவான்டிட்டி, இட் இஸ் நத்திங் பட் த ப்ரீவியஸ் மொமெண்டம். கரெக்ட். ஸோ √2 டைம்ஸ் p, தட் இஸ் p prime is equal to √2 டைம்ஸ் p சொல்லாமா. ஸோ இப்போ எனக்கு நியூ மொமெண்டம் தெரிஞ்சிருச்சு. பட் கொஷனில் என்ன கேட்குறான், சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம் இன்டூ 100%. ஸோ நமக்கு ஃபைனல் மொமெண்டம் என்ன வந்திருக்கு, √2 டைம்ஸ் p, இனிஷியல் மொமெண்டம் இஸ் p பை p இன்டூ 100%. இதுலேருந்து p காமனாக எடுத்துருங்க, √2 minus 1 by p இன்டூ 100%. ஐ கேன் கேன்சல் தீஸ். ஸோ √2ங்கிறது என்னமா 1.414. 1.414 minus 1 is 0.41. 0.41 into 100 will gives me 41%. Correct? Is it clear? So this is what, or this is how you have to solve a problem. So இப்போ இது ஒரு neat question. நம்ம முடியுதா உங்களால, எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. So 2 of them go off at right angles to each other. The first mass of 1 kg moves with a speed of 12 meter per second, and second one of mass 2 kg moves with a speed of 8 meter per second. If third part flies off with 4 meter per second speed, then its mass is. இப்போ ஒன்றும் இல்லை, கொஷினை நீங்கள் திரும்ப எழுதிக்கிறதுனா பாஸ் பண்ணி எழுதிவோம். பட் ஐ எக்ஸ்பிளைன் த கொஷின். ஒரு பாம் எனக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆகிறது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பர்டிகுலர் மாஸ் வந்து அதில் 2 பார்ட் வந்து என்ன ஆகுது, ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதராக எனக்கு போகுது. ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து 1 kg with the speed of 112 meter per second. செகண்ட் பார்ட் வந்து 2 kg which moves with the speedும் கொடுத்துட்டான். தேர்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டான், இட் இஸ் மூவிங் வித் ஸ்பீட் கொடுத்துட்டான். அதோட மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? Again I am going to use the conservation of linear momentum. ஏங்க மேம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, again explosion of a bomb நம்ம என்ன சொல்கிறோம், momentum is constant. That means my initial momentum must be equal to final momentum சொல்லாமா. So but what is my initial momentum? Initially bomb வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ initial momentum 0ன்னு சொல்லாமா, because velocity is 0. Final momentum எப்படியா எனக்கு பிரியுது, 3 பார்ட்டாக எனக்கு பிரியுது. That is p1 plus p2 plus p3. Shall I tell, or I can write p3 is equal to minus times p1 vector plus p2 vector சொல்லாமா. இப்போ p3 எப்படிங்க மேம் எனக்கு மூவ் ஆகுது, பிகாஸ் இந்த p1 வந்து எனக்கு ஒரு மாஸ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது ஒரு பார்ட், இன்னொன்று ரைட் ஆங்கிள்னா பர்பண்டிகுலர், இன்னொன்று வில் பி அ ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் பிகாஸ் இட்ஸ் அ பிளேன்னு சொல்லிட்டான். இதோட மாஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 2 kg மாஸ், என்ன வெலாசிட்டியில் போகுது 8 மீட்டர் பர் செகண்ட். இதோட மாஸ் வந்து 1 kg which is moving with 12 மீட்டர் பர் செகண்ட். இது m3 நமக்கு தெரியாது, which is moving with a 4 மீட்டர் பர் செகண்ட் velocity. I hope this is clear. இப்போ இதுக்கு இப்போ நம்ம சொல்லுங்க, p3 என்ன வரப்போகுது, since it is a vector quantity, p1 வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, x ஆக்சிஸில், i cap டைரக்ஷன் சொல்லாமா. இது எந்த டைரக்ஷனில் போகுது, j cap. தட் இஸ் மொமெண்டம்ன்றது என்ன, மாஸ் கரெக்ட் இன்டூ வெலாசிட்டி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருது 16. பட் 16 மைனஸ் வெளில இருக்கு, 16 டைம்ஸ் i cap சொல்லாமா. இது என்ன வரப்போகுது, again மாஸ் இன்டூ வெலாசிட்டி, தட் இஸ் 12 டைம்ஸ் j cap.
correct? Now I got the P3, but resultant I have to find out. What is the resultant? Again, P3 is equal to square root of 16 the whole square plus 12 the whole square plus 2ab cos theta. But theta என்ன வரப்போது இங்க 90 degree because right angle perpendicular to each other. So இதை நம்ம solve பண்ணோம்னா P3 நமக்கு என்ன வருது? 20 நமக்கு வருது. Solve பண்ணி பாருங்க 20 வரும். So P3 நம்ம என்னன்னு சொல்லலாம்? Again M3 V3 is equal to 20 சொல்லலாமா? M3 தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? M3 is equal to so 20 by V3. But what is V3 is given as 4. So 20 by 4 will be 5 kg. So M3 is nothing but 5 kg. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? That's it. It's a neat problem. எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாத்தீங்களா? Next problem போலாம். I hope this is clear. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இம்பல்ஸ்லேயே கேட்டிருக்கான். போன ப்ராப்ளம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து நார்மலாக போயிட்டு அப்படியே நார்மலாக வருது, பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்னதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ரிஜிட் வால் ஆஃப் மாஸ் m strikes a rigid wall of at 60 degree and gets reflected without loss of speed as shown in the figure. Figure is given here. Is that clear? The value of the impulse imparted by the wall on the ball is, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாலை 2 dimension கேஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1 dimension கேஸ் தான் பவுன்ஸ் பேக் இப்படி வர்றது. இப்போ இது என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஹிட் பண்ணுறேன், இது அதே ஆங்கிளில் வருது, with the same velocity, there is no loss in the velocity, but what is the impulse அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஸ்மால் மாஸ்க்கு லார்ஜ் ஃபோர்ஸ் which is acting for a very short time, in turn வால் என்ன பண்ணுது, பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி ஒரு இந்த டைரக்ஷன்ல வந்து இதே டைரக்ஷன்ல போல எனக்கு டைரக்ஷன் மாறுது, கரெக்ட்டா? so there will be change in the direction. so what will be the corresponding momentum தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். I'll take a fresh page because it's lengthy problem. okay, இப்போ நான் ஃபிகரை திரும்ப வரைஞ்சுக்கிறேன். so this is the figure. this is your wall, rigid wall, a ball of mass m which is moving with a velocity v. it is making a certain angle, that is 60 degree. this is also making a 60 degree given figure. this is m சொல்லலாமா? now I have to find out the impulse. again impulseங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம், impulse is nothing but change in momentum. do you think there is a change in momentum? yes, of course, because there is a change in direction. momentum is a vector quantity. there is a change in direction of velocity, so there will be change in the momentum. so I can write P2 minus P1. இப்போ நம்ம P2 P1 என்னன்னு கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், for this is a 2 dimensional case இல்லையா? இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு வெக்டாரை இப்படி இருக்கிறத நம்ம ரிசல்ட்னு கண்டுபிடிக்கலாமா? because it is not in the vertical direction or horizontal direction. it is coming with a certain angle, correct, with the horizontal. so I can resolve this as this is my perpendicular component, this is my horizontal component. நான் பிரிக்கலாமா? அதே தான் இங்க பண்ண போறேன். இங்க என்ன பண்ண போறேன், this is my horizontal component, this is my vertical component. horizontal component என்ன வரப்போகுது, mv times cos theta times I cap சொல்லலாமா? vertical component என்ன வரப்போகுது, mv times sin theta j cap. ஒத்துக்கிறீங்களா? பிகாஸ் மாஸ் வந்து இப்படி தான் போகுது. இப்போ திரும்ப என்ன ஆகுது, மாஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு வெலாசிட்டி அண்ட் மொமெண்ட், தட் வெலாசிட்டி இன் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் என்ன வரப்போகுது, எகெயின் this is my velocity horizontal component, not this one ma. and இப்போ இது என்ன வரப்போகுது, this is my vertical component. ஒத்துக்கிறீங்களா? can you see this is clear now? this is இந்த மாஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, this is my horizontal component, this is my vertical component, because this is my resultant. this is not upward, I'm sorry, this is downward. I hope this is clear. so இப்போ இதை ரிசால்வ் பண்ண என்ன வரப்போகுது, this is mv times cos theta, this is mv times sin theta, but direction என்ன போகுது, again j cap direction, but direction இங்கே என்ன இருக்குது, initially this is I cap, positive I cap அப்படின்னா இது என்ன வரப்போகுது, எனக்கு minus I cap எனக்கு வரப்போகுது. ஒத்துக்கிறீங்களா? பிகாஸ் இதை நான் பாசிட்டிவ் எடுத்தேன் அப்படின்னா இதை நான் நெகட்டிவ் நான் எடுக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ரிட்டன் வித் மைனஸ் சைன். இப்போ இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் பார்த்துடலாமா? ஸோ இனிஷியல் மொமெண்டம்ங்கிறது இதுதான், ஃபைனல் மொமெண்டம்ங்கிறது இதுதான். இனிஷியலி 2 dimensional கேஸாக இருக்கிறதுனால எக்ஸ் அண்ட் ஒய்யாக நான் பிரிக்க போகிறேன். எக்ஸுங்கிறது என்ன வரப்போகுது, mv டைம்ஸ் காஸ் தீட்டா ஐ கேப், ஒய்ங்கிறது என்ன வரப்போகுது, ப்ளஸ் mv டைம்ஸ் சைன் தீட்டா ஜே கேப் சொல்லலாமா? அண்ட் வாட் அபவுட் P2 ஃபைனல் மொமெண்டம்,
இதுதான் எனக்கு டைரக்ஷன் மாறி இருக்கு, இது எனக்கு மாறல. ஸோ தட் மீன்ஸ் மைனஸ் எம்வி டைம்ஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எம்வி டைம்ஸ் சைன் தீட்டா ஜே கேப். ஷல் ஐ டெல்? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம், தட் இஸ் P2 மைனஸ் P1 பார்க்கலாமா? தட் இஸ் I is equal to delta P, that is P2 minus P1. So that means P2 is minus mv cos theta I cap. So this is plus mv times sin theta j cap. This is P1 is minus mv times cos theta I cap. This is minus mv times sin theta j cap. This is minus of minus, எனக்கு minus. இது cancel பண்ணிடலாமா? remaining எனக்கு என்ன இருக்கு? minus 2mv cos theta times I cap. Now we know what is cos theta. Theta என்ன நமக்கு தெரியும்? 60 degree. அப்ப cos 60 என்ன வரப்போகுது? 1/2. So that is minus mv. In magnitude wise, this is nothing but mv times pointing in the x cap or I cap direction. This is what the impulse is. That's it. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Magnitude wise பார்த்தீங்கன்னா this is mv. We will move on to next problem. I'll take a fresh page. Next problem பாருங்க. In next problem they have asked a bullet is fired from a gun. The force on the bullet is given. Force on the bullet என்னன்னு கொடுத்திருக்காங்க? That is F is equal to 600 minus 2 into 10 power 5 time t. The force on the bullet becomes 0. Force on the bullet என்ன ஆயிடுது? 0 as soon as it leaves the barrel. So what is the average impulse imparted to it? இப்போ ஒரு இதே impulse problem தான், but different-ஆ கேட்டிருக்காங்க. இங்க figure கொடுக்கல. முன்னாடி linear conservation of linear momentum, that is P2 minus P1 நான் பார்க்க முடியாது. But force இங்க கொடுத்திருக்காங்க. Force என்ன நீங்க கொடுத்திருக்காங்க? That is given as 600 minus 2 into 10 power 5 times t. சொல்லலாமா? இப்போ இன்னொரு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? We have to, force is given, we have to find the impulse. We know impulse is nothing but F dt. இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது. But what is time here? Because you know force is on the bullet becomes 0. எனக்கு force bullet எப்போ 0 ஆகுதுன்னு சொல்றான்? That means as soon as it leaves the barrel. So இந்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம இந்த இதுல இருந்து நம்ம time என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? Force on the bullet when it leaves the what? barrel leave வெளில வரும்போது 0 அப்படின்னா இங்க போடுங்க. என்ன வரப்போகுது? 600 minus 2 into 10 power 5t is equal to 0. From this I can write 600 is equal to 2 into 10 power 5t. So t இதுல இருந்து என்ன வரும்? 3 into 10 power minus 3 seconds வருதுன்னு நம்ம சொல்லலாமா? கரெக்டா? இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணி டைம் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு, சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So I is equal to integration of, that is 600 minus 2 into 10 power 5t times dt. சொல்லலாமா? இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா this is nothing but 600t minus 2 into 10 power 5 t square by 2. I hope integration is familiar to you, I think. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? This is 600t minus t square into 10 power 5. இப்போ t value நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 3 into 10 power minus 3. If I substitute, I will have impulse as 600 into 3 into 10 power minus 3 minus 10 power 5 into 10 power minus 6. Because 10 power minus 3 whole square பண்ணா 10 power minus 6. இப்போ இதை நான் solve பண்ணேன் அப்படின்னா I will have 0.9 Newton second. வருதான் செக் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இப்போ வரல, இந்த ஆன்சர் ஏதாவது வரலைன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க, வந்துச்சுன்னா ஓகே. So this is how you have to solve the thing. This is a neat problem. Think how simple it is, right? Next problem பார்க்கலாம். ஒரு ராக்கெட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 5000 kg rocket is set for a vertical firing. The exhaust speed is 800 meter per second. To give the initial acceleration the ACC ன்னு போட்டிருக்கேன், 20 meter per second square. The amount of gas ejected per second to supply the needed thrust will be. Again I'm reading the question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5000 kg உள்ள ராக்கெட் என்ன ஆகுது அப்படின்னா நான் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஒரு எக்ஸாஸ்ட் ஸ்பீடு, தட் இஸ் கேஸஸ் என்ன ஸ்பீடில் வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 800 மீட்டர் பர் செகண்ட். ஒரு இனிஷியல் ஆக்சலரேஷன் நான் 220 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நான் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து இஜெக்ட் ஆகணும் இன் ஆர்டர் டு, தட் இஸ் நீடட் டு சப்ளை திஸ் தர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஜி வேல்யூ இஸ் கிவன் ஹியர். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம்.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dm by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். In order to find dm by dt, I can take this expression. நம்ம இனிஷியலாக இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ma plus mg. That means initially no previous video பாருங்க இல்ல நோட்ஸ் எழுதியிருந்தா பாருங்க u dm by dt with a minus sign minus mg is equal to ma ன்னு எழுதியிருந்தேன். இதை தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைட் கொண்டு வந்திருக்கேன். மைனஸ் சைன் இதுக்கு நான் நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இதை என்ன பண்ணலாம்? dm by dt is equal to u நான் இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? that is ma by u plus mg by u. correct? இப்போ m வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, that is given as, or I can write m இதில் நான் காமனாக எடுத்துட்டேன்னா g plus a by u. correct? So m u value கொடுத்துருக்காங்க, g is taken as 10 ன்னு சொல்லிட்டாங்க, a value is given, and everything if you substitute you will have a 187.5 kg per second உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வரலைன்னா எனக்கு சொல்லுங்க, வரலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பட் இது வரும் கண்டிப்பா. திங்க் இட் இஸ் அ நீட் ப்ராப்ளம். ராக்கெட் ப்ரொபல்ஷன் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், here you have a problem. We will move on to this problem, final problem. I don't think so we have a time, so இதை முடிச்சிடலாம் because it is very important. So the upper half of an inclined plane of inclination angle theta is perfectly smooth, while the lower half is rough. A block starting from rest at the top of the plane will again come to rest at bottom if the coefficient of friction between the block and the lower half of the plane is. இப்போ திரும்ப நான் question படிக்கிறேன். So that is upper half of an inclined plane of inclination theta is perfectly smooth. perfectly smooth இருக்கு. எப்படி இருக்கு? while lower half is rough. அப்படின்னா ஒரு inclined planeல half of the portion smooth இருக்கு, there is no friction. remaining half rough இருக்குன்னா there is some frictional surface இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ block என்ன பண்ற? ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ற, டாப்ல இருந்து. இது என்ன பண்ணும்? கீழே வரும், ரெஸ்ட்ல வரும். because கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? it comes to rest. if the coefficient of friction between the block and the lower half of the plane is, you are supposed to find the coefficient of friction between that lower block and what? that block and the lower half of the plane. என்னன்னா கேக்குறாங்க. so question எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். so that means you have a inclined plane which makes a certain angle theta. correct? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? total length வந்து L அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, that is L by 2 portion வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மூத் in the sense எப்படி இருக்கும்? that means there is no friction at all. but remaining half of the portion ஓட length என்ன இருக்க போது? L by 2 because total will be L. இந்த portion வந்து நமக்கு ரஃபா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. correct? you have a block over here. இந்த block என்ன பண்ற? ரெஸ்ட்ல இருந்து நான் ரிலீஸ் பண்றேன். இது இங்க பாயிண்ட்ல வரும்போது ரெஸ்ட்க்கு வரப்போகுது. but what will be the coefficient of friction between the block and this lower half அப்படின்னு தான் இங்க கேக்குறாங்க. is that clear? now we will solve this. but first நம்ம என்ன பண்ணலாம்? क्वेश्चனை ரெண்டு வகையா பிரிக்கலாம், for smooth surface and rough surface. first smoothக்கு நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ இனிஷியலா இங்க இருக்கு, நான் ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றேன். இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்க போகுது? எனக்கு 0வா இருக்க போகுது. ஒத்துக்கிறீங்களா? now I can write this block, I can draw for a smooth surface. this is my mass. correct? இதுக்கு என்ன ஃபோர்ஸ்லாம் இருக்க போகுது for smooth surface? here I have, that is mg sin theta மட்டும்தான் இருக்க போகுது. it is coming with some acceleration or force. I can write mg sin theta is equal to ma. correct? இதுல இருந்து mm cancel பண்ணிட்டனா in which acceleration it is coming? g times sin theta accelerationல இது வந்துட்டு இருக்கு. initial velocity is 0. but I need to find out the final velocity at this point. L by 2 portionல இங்க வரும்போது smooth surfaceல final portionக்கு வரும்போது என்ன velocityல வருது நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? equations of motion எடுக்கிறேன். v square is equal to u square plus 2as சொல்லலாமா? but what is u? u is 0 because initially நான் ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றேன். but what is a? a வந்து நமக்கு இது தெரியும், g sin theta. what is s? distance traveled என்ன வரப்போகுது? இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணிருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மூத் தான் நம்ம பார்க்குறோம், that is L by 2. சொல்லலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரப்போகுது? v square is equal to, that is 0 2 times g sin theta into L by 2. சொல்லலாமா? இப்போ 2 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், that is gl
sin theta. That is your v square. Or v is nothing but square root of gl times sin theta. கரெக்டா? இப்போ நான் என்ன சர்ஃபேஸ்க்கு போட போகிறேன்? இங்கேருந்து வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து எனக்கு ரஃப் ஆரம்பிக்குது. பட் இந்த போர்ஷன் லென்த் எவ்வளோ? L/2. ஒத்துக்கிறீங்களா? இங்கேருந்து இப்போ நான் ரஃப்க்கு நான் போட போகிறேன். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ரஃப் என்ன வரப்போகுது? இட் இஸ் நத்திங் பட் திஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்மூத். ஒத்துக்கிறீங்களா? இனிஷியலி நான் ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறேமா, ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் இதுதான் இந்த போர்ஷனுக்கு இதுதான் ஃபைனல், இதுதான் எனக்கு இனிஷியல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தோடனே இந்த ரஃப்க்கு இதுதான் எனக்கு இனிஷியல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வில் பி த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்மூத் சர்ஃபேஸ் நான் சொல்லாமா? எஸ், தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் GL டைம்ஸ் sin theta. Shall I tell? Yes. Now, இப்போ நமக்கு u, that is the initial velocity for the rough surface நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? Again, we have to find out the what? The corresponding, the values of which one? நம்ம coefficient of friction நம்ம calculate பண்ணும். இப்போ இதுக்கு என்ன force இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்? Here you have mg sin theta. Rough இருந்தா it will have a friction, that is F friction force will act in this direction. So, I will have mg times sin theta minus F is equal to m times a. சொல்லாமா? ஸோ இப்போ எஃப்ங்கிறது நமக்கு என்ன தெரியும்? மியூ டைம்ஸ் n. சப்ஸ்டியூட் பண்ணால் mg sin theta minus mu n is equal to m times a. பட் n என்னன்னு நமக்கு தெரியும் இதுலேருந்து. This is your n, this is your mg times cos theta, this is your mg times cos theta, this is your mg. So that means n is equal to mg times cos theta. சொல்லாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரப்போகுது? mg sin theta minus mu mg cos theta is equal to m times a. சொல்லாமா? இது வந்து mலாம் கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா a தெரிஞ்சு போச்சு. that is g times sin theta minus mu times cos theta. சொல்லாமா? எஸ். இப்போ திரும்ப இதே ஈக்குவேஷன் v square is equal to u square plus 2as எடுக்க போகிறேன். v square is equal to u square plus 2a. எஸ். இப்போ இந்த v என்ன ஆகிடும்? once it reaches the bottom, velocity will be 0, right? So this v becomes 0. This u is nothing but square root of this one. Substitute பண்ணுங்க. u square என்ன வரப்போகுது? gl sin theta plus 2 times a க்கு பதிலாக g sin theta minus mu cos theta. எஸ், திரும்ப என்ன வரப்போகுது? எஸ்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் L/2. ஒத்துக்கிறீங்களா? L/2. 2 கேன்சல் பண்ணிடலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் v ஸ்கொயர் இஸ் 0. கரெக்ட்? இஸ் தட் கிளியர்? நவ் வி வில் கோயிங் டு சால்வ் திஸ். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? GL sin theta, இது என்ன வரப்போகுது? L உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. GL sin theta, இது என்ன வரப்போகுது? மைனஸ் மியூ இருக்குது, எகெயின் யூ ஹாவ் g இருக்குது, டைம்ஸ் இங்கே g இருக்குமா? இங்கே g இருக்குது. ஓகேவா? g இருக்குது. திஸ் இஸ் காஸ் theta is equal to 0. ஸோ இஃப் இந்த இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த பக்கம் இது வந்துருச்சு அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் g எல்லும் இங்கே இருக்குது எனக்கு. எல் இதெல்லாம் எனக்கு கேன்சல் ஆகிடும். sin theta என்ன சொல்லலாம்? 2 டைம்ஸ் sin theta is equal to mu times cos theta. சொல்லாமா? இப்போ mu என்ன வரப்போகுது? that is 2 times sin theta by cos theta. that means mu is equal to 2 times tan theta. இப்போ இந்த mu தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஒருவேளை இன்னும் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? பர்டிகுலர்லி இந்த டீட்டால என்ன வரப்போகுது? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அட் ஒரு இன்க்ளைன் ஆங்கிள் டீட்டா கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர் வரப்போகுது. பட் கிவன் கொஷின் இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நீட் ப்ராப்ளம். கேன் யூ see how simple it is? ஸோ எவ்ரி திங் வில் பி simple, பட் நீங்கள் சால்வ் பண்ணுற வரைக்கும் தான். நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இந்த ப்ராப்ளம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட்டாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். If the force on the rocket moving with a velocity of 300 meter per second is 210 Newton அப்படின்னா then the rate of combustion of the fuel is. இதுதான் question. You should solve and you should send the my answer to my private number. Okay ma? Okay ma. Bye.